friends, time to 8 a.m. Date 9 February 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை. வசனம் 3. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பு, உம்முடைய மாமிசமானவர்கள். Then come all the tribes of the Israel to David unto the Hebron, and speak, saying, Behold, we are the bone and the flesh. வசனம் 2. சவுல் அங்கே எங்கள் மேலே ராஜாவாய் இருக்கும்போதே இஸ்ரவேல் நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலையே நீர் மேய்த்து, நீ இஸ்ரவேலின் மேலே தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். Also in the time past when the Saul was king over you, thou wast he that leadest out and forgottest in Israel. And the Lord and said unto thee, Thou shalt and feed my people Israel, and thou shalt and be a captain over Israel. வசனம் 3. இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் எப்ரோனில் ராஜாவினிடத்திலே வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணி பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். So all the elders of the Israel come to the king to the Hebron, and King David made an leaguer with them in the Hebron before the Lord, and they anointed David king over Israel. வசனம் 4. தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். David was 30 years old when he began to reign, and he reigned 40 years. வசனம் 5. அவன் எப்ரோனிலே யூதியாவின் மேலும் 7 வருஷம் 6 மாதம் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலே யூதியாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். He in Hebron he reigned over the Judah 7 years and 6 months, and in Jerusalem he reigned 33 years over all the Israel and Judah. வசனம் 6. தேசத்திலே குடியிருக்கிற எபேசியர் மேலும் யுத்தம் பண்ண ராஜாவானவான் தன் புருஷனுடன் கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் அதிலே பிரவேசிக்க தாவீதினாலே கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீர் இதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானியர்களும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். And the king and this man went to the Jerusalem
unto the Jebusites, the inhabitants of this land, which and speak unto the David, saying, Except thou take away the blind and the lamb, thou shalt and come in, enter, enter. Taking David cannot come into the enter. வசனமேல் ஆனாலும் தாவீது சீயோனின் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. And nevertheless David took this stronghold of this Zion, and the sum is the city of the David. வசனம் 8. எவன் சகலத்தின் வழியாய் ஏறி எபேசியரை தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானியர்களையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடரும் சப்பானியர்களும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லி இருக்கிறது உண்டு. And David said on the day, Whosoever then getteth upon this getter, and the smith, the Jebusites, and the lambs, and the blinds that hear and hated of the David's and soul, and he shall and be chief and captain. Wherefore they said, The blind and the lambs and shall not and come into this house. வசனம் 9. அந்த கோட்டையிலே தாவீது வம்சம் வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லேலோ என்று ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதில்களை கட்டினான். And David dwelt in this fort, and the called into the city of the David. And David built and ran round about for Millol and inwards. வசனம் 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடன் கூடனே இருந்தார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கூட கடவுள் இருக்காருன்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். இதுதான் முக்கியம். And David went and the grove great, and the Lord and God of this hastest was with him. வசனம் 11. தீருவின் ராஜாவாகிய ராமா தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கீர் மரங்களையும் தச்சரையும் கல்தேயர்களையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். And here king of these trees and messengers and David and cedar trees and carpenters and masons, and they built David and the house. வசனம் 12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, And David perceived that the Lord and had and established him and king over Israel, and that he had and exalted his kingdom for this people Israel sake. வசனம் 13. அவன் எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமிலே இன்னும் அதிகமான மறுமனை ஆட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். And David took him more and concubines and wives out of the Jerusalem after he was and come from the Hebron. And there were 8 sons and daughters born to the David. வசனம் 14. எருசலேமின் அவனுக்கு சம்முவா, சோப்பா, நாத்தான், சல்மோன், and these but the names of these that were born unto him the Jerusalem, Samoma and Sobab and Nathan and the Solomon. வசனம் 15. ஏப்பர், எலிசிவா, நபேக், எப்பா,
Eper also and Elisha and Nebo and Siba. வசனம் 16. எலிஷாமா எலியேதா எலிலேத் என்று பேர்களையும் குமாரர்களுக்கும் பிறந்தார்கள். and எலிசேமா and எலிலேடா and எலி வசனம் 17. தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லோரும் தாவீதையே தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். But when the Philistines heard that they had anointed David king over Israel, all these Philistines come up to seek David. And David heard off with his hand went down to the hold. வசனம் 18. பெலிஸ்தர் வந்து எப்ரோயிம் பள்ளத்தாக்கிலேயே பரவி இருந்தார்கள். And the Philistines also come and the separate themselves in the valley of the Ephraim. வசனம் 19. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். And David inquired of the Lord, and saying, Shall I go up to the Philistines? Wilt thou deliver them into the many hands? And the Lord answered unto the David, Go up, for I will doubtless deliver these Philistines unto thine hands. வசனம் 20. இதுல என்ன தெரியுது, தாவீது ஒரு வாட்டியும் கடவுள்கிட்ட கேட்டு தான் செய்கிறான், சவுல் மாதிரி இல்லாமல். தாவீது பாகால் பெரிசிமுக்கு வந்து அங்கேயே அவர்களை முறியடித்தான். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களையே எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெரிசிம் என்று பெயரிட்டான். And David come to the Baal-perazim, and David determined them there and said, And the Lord hate and broken forth upon the many enemies before me as the springs of these waters. Therefore he called on the name of the place Baal-perazim. வசனம் 21. அங்கே பெலிஸ்தர்கள் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். And they left their image on David and his man and burned them. வசனம் 22. பெலிஸ்தர்கள் திரும்பவும் வந்து ராபாஹீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். And the Philistines come up yet and again and separate themselves in the valley of the Rephaim. வசனம் 23. தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு அவர், நீ நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்குட்டை பூச்சிகளும் எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. And when David inquired of the Lord, and he said, And thou shalt not go up the fetch is composed, behold, and them and come up and them over and against them and mulberry trees. வசனம் 24. முசுக்கட்டை பூச்சிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இரைச்சல்களை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறி அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். அடையாளம் பார்த்தீங்களா, முசுக்கட்டை பூச்சி அது எப்படி இருக்குன்னு தெரில. And let it be when thou hearest and thou sick sound of this going in the tops of the mulberry trees, and that then and he shall and bestir thyself, for then and shall and the Lord go out before thee and smite this host of this Philistines. வசனம் 25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தர்களை கியோபா துவங்கி
சேகர் எல்லை மட்டும் முறியடித்தான். And David did so, as the Lord had commanded him, and they smite these Pelicans from Geba until thou come to Gazer.